முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆமோஸ் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைக்கிறார். என்ன இறைவாக்கு? அந்நாள்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன், அதிலுள்ள கிழிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன் சொல்கிறார். தாவீது அப்படி என்ன ஓலை குடிசையிலேயாய் வாழ்ந்தார். அதனுடைய கிழிசல்களை எல்லாம் என்னாச்சு? அதனுடைய கிழிசல்களை எல்லாம் நான் சரி செய்வேன் என்று சொல்கிறாரே, அவர் என்ன ஓலை குடிசையில் வாழ்ந்தார்? அவர் நிச்சயமாக மாட மாளிகையில் தானே இருந்திருக்க வேண்டும், அரசர் தானே. எனவே இங்கே கிழிசல்கள் என்று சொல்லப்படுவது எதை காட்டுகிறது என்றால், நான் ஆண்டவரை விட்டு விலகுகிற வாழ்க்கை குறித்து காட்டுகிறது. வேற்று தெய்வங்களை நாடி செல்லுகிற ஒரு நிலையை காட்டுகிறது. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காத ஒரு நிலையை காட்டுகிறது. இதைதான் அந்த கிழிசல்களை நான் புதுப்பிப்பேன், மீண்டும் கட்டி எழுப்புவேன், நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய வாக்குறுதிக்குள் அவளை வழிநடத்துவேன் என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்களிடத்தில் எனக்கு ஒரு கேள்வி உண்டு. நம்ம ஜெபிக்கிறோமா? ப்ரேயர் பண்ணுறீங்களா? பண்ணுற பழக்கம் இருக்குதா? பேச மாட்டிங்களா? என்னோடு பேச உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ப்ரேயர் பண்ணுவீங்களா? ப்ரேயர் பண்ணுறோம் ஃபாதர் அப்படின்னா கை தூக்குங்க. சூப்பர், வெரி குட். என்ன ப்ரேயர் பண்ணுவீங்க? எப்படி பண்ணுவீங்க? நாங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. அப்படியா? என்ன ப்ரேயர் பண்ணுவீங்க? ஒரு ப்ரேயர், நம்ம வழிபாடு திருப்பலி இஸ் அ பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டர்செசரி ப்ரேயர். திருப்பலியில் பங்கெடுக்கிறது, ஆராதனை, அதெல்லாம் ஓகே. வீடுகளில் உன்னுடைய தனி ஜபத்தில் எப்படி ப்ரேயர் பண்ணப்ப? என்ன இது வரைக்கும் என்ன நடந்திருக்குது? எப்படி என்ன ஃபார்மில் நாம் ப்ரேயர் பண்ணுறோம்? கடவுளோட உரையாடுறது. வெரி குட். ப்ரேயர் அப்படின்னாவே அதனுடைய டெஃபினேஷன் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? கம்யூனியன், ஸ்பிரிச்சுவல் கம்யூனியன் வித் த லார்ட் அப்படின்றாங்க. நீங்கள் பேசவே தேவையில்லை, இந்த மாதிரி வந்து கொஞ்ச நேரம் உட்காந்தாவே போதும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யூ நீட் நாட் ஸ்பீக், நீட் நாட் ஸ்பீக். நீங்கள் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்தாவே போதும். ஸ்பிரிச்சுவல் கம்யூனியன், அவரோட ஒன்றித்து இருப்பது, அவரோடு கலந்து விடுவது. இதுக்கு ஒரு உதாரணம் கலாத்தியர் திருமடலில் பவுல் சொல்றாரு, இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே. அப்போது ஸ்பிரிச்சுவல் கம்யூனியன், நான் இயேசுவா மாறணும். முடியுமா? முடியும், கண்டிப்பாக முடியும். கொஞ்ச நேரம் நம்ம உட்காரதில்லை, அவர்கிட்ட பேசுறதில்லை. அப்போது நிறைய ஜபங்கள் இருக்குது, நிறைய நீங்கள் எப்படி பண்ணாலும் அது ஜபந்தான். ஆனால் ஒரு சிலவற்றை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் வேகமாக. ஜபம் என்ன? சப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறான், ஒப்பு கொடுக்கறது. அண்ணா என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அண்ணா சாமுவேலுடைய தாயார் இப்படி வேண்டுறாங்க, ஆண்டவர், படைகளின் ஆண்டவரே, நீரும் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை வாழ்நாள் முழுதும் ஆண்டவராக உமக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்றார். நாம் ஒப்பு கொடுக்குறோமா? பெற்றுக்கொண்டு அப்படியே ஓடி விடுகிறோம். we don't turn, we don't come back to the Lord. ஆண்டவரே கொடுத்தீங்க, இந்தாங்க வச்சுங்க, செய்யறது கிடையாது. அண்ணா சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு தாங்க, நான் வாழ்நாள் முழுதும் அவனை உனக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சப்ளிகேஷன். இந்த ஒப்பு கொடுக்குற ஜெபம் நிறைய வேண்டும். உங்கள் பிள்ளைங்களை ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்கள் கணவரை ஒப்பு கொடுங்க, உங்கள் மனைவி ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்க வேண்டும். மொட்டை அடிக்கிறது யார் கேட்டது? மெழுகுவத்தி ஏற்றுறது யார் கேட்டது? இது யார் வேணால் செய்யலாம், போகிறவங்க வரவங்களாம் செஞ்சிடலாம். ஒப்பு கொடுக்கணும், அவங்கள எத்தனை வந்து ஆண்டவர் முன்னாடி நிறுத்தணும், சமர்ப்பிக்கணும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதை செய்கிறது கிடையாது. வேளாங்கண்ணி போயிட்டு வந்துடுறோம், அச்சரபாகத்து போயிட்டு வந்துடுறோம், முடிஞ்சிச்சா? இல்லை. ஆக ஒப்பு கொடுக்கணும், மீண்டுமாக அவர்களை அழைத்து வர வேண்டும். இரண்டாவது ஜெபம், விதமான ஜெபம். என்ன ஜெபம்னா நன்றி சொல்கிறது. எத்தனை பேர் இந்த நன்றி சொல்கிறோம்? பிதா சுதன் போட்ட உடனே, ஆண்டவரே இங்கே வலிக்குது, ஆண்டவரே இதை தாங்க,
ஆண்டவரே அதை கொடுத்துருங்க, இதை சரி பண்ணிடுங்க. மகனுக்கு கல்யாணம் ஆகலை, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை. எப்பா பிதாசுதன் போட்ட உடனே வா, வந்த உடனே ஆண்டவரே எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, நீங்கள் நல்லவங்க ஆண்டவரே, எனக்கு தெரியும் ஆண்டவரே, அப்படிலாம் கொஞ்சம் நைஸ் பண்ணணும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். பேச கற்றுக்கணும். சொல்லினே ஆண்டவரே அன்னைக்கு யாயிர் வீட்டுக்கு போயிட்டு அங்கே மட்டும் அந்த பொண்ணை இறந்த அந்த குழந்தைய உயிர் பெற்ற செய்திங்களே, ஞாபகம் இருக்குதா? ஆண்டவரே பெருமாடுபட்ட பெண் உன்னை தொட்டப்போ யார் என்ன தொட்டதுன்னு அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் கேட்டீங்களே. ஆமாம், இப்போ என்ன அதுக்கு? ஆண்டவரே எனக்கு ஒரு சின்ன வேண்டுதல். அப்புறமா தான் சொல்லணும். பிதாசுதன் போட்ட உடனே வா, உன் ஜெபத்தில் நன்றி இருக்கணும். எடுத்தவனே நன்றி சொல்லு. நல்ல கணவருக்கு, மனைவிக்கு, குடும்பத்துக்கு, வேலைக்கு, உயர்வுக்கு, ஊதிய உயர்வுக்கு, போயிட்டு வேலையிலேருந்து பாதுகாப்பாக வர்றதுக்கு இல்லை, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். அவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தா 1000 ஆண்டுகள் போதாது. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா, எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா, அத்தனைக்கும் நன்றி சொல்வேன் என்றால் 1000 ஆண்டுகள் போதாதையா. 1000 வருஷம் போதாது, நன்றி தான் சொல்லியிருக்கணும். அப்போ நம்ம 2வது கட்டத்திலேயே நம்ம தாண்டவே முடியாது. நன்றி 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 சொல்லிட்டே இருக்கணும். நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உம்மை நாவாலே. நீ நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும் மக்களே. நீ நன்றி சொல்லிட்டே இருந்தா ஆண்டவர் அடுத்த கட்டத்துக்கு ஒன்று போய் விட மாட்டார். எப்பா இங்கே வா, உனக்கு என்ன வேணும், இந்தா போ. பிரைஸ் தி லார்ட். முதல் ஒப்பு கொடுக்க வேண்டும், 2வது நன்றி சொல்ல வேண்டும், 3வது நிறைய இறை வார்த்தைகள் இது, நேரம் கருதி இறை வார்த்தையில் உங்களை சொல்லலை. 3வது அடரேஷன், நீங்கள் ஆராதிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த யாயிர் போன வாரம் ரொம்ப அற்புதமான ஒரு வாசகம். என்ன பண்ணார் தெரியுமா? தான் சாக கிடக்கிற மகளை விட்டுட்டு இயேசு கிட்ட நிற்கிறார். மக கூட இல்லாமல் இவர் இயேசு இடத்துல நிற்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆள் அனுப்பியிருக்கலாம், நீ போய் கூட்டணும்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, இவரே ஓடி அவரை கால்களில் விழுந்து வருந்தி வேண்டினார் அப்படின்னு மார்க் செய்தி சொல்லுகிறார். என்னைக்கு கடைசியாக நீ வருந்தி வேண்டன, என்னைக்கு ஜெபத்தில் கடைசியாக நீ அழுத நினைவூட்டிப்பார். லாஸ்ட் டைம் எப்போ நீ கடைசியாக ஏசப்பா கிட்ட அழுதுருக்கிற? அழலையே. உங்கள் அப்பா கிட்ட தான் அழுதுருக்கிற, அம்மா கிட்ட தான் அழுதுருக்கிற, ஊரில் இருக்கிறவங்கலாம் அழுதுருக்கிற, கோர்ட்டுக்கு போய் எழுதிருக்கிற, நீதிமன்றத்துக்கு போய் எழுதிருக்கிற. எப்போ கடவுள்கிட்ட அழுதுருக்கிற? வருந்தி வேண்டினார். யாயினுடைய மகள் குணமானால். அடரேஷன், முதல்ல சப்ளிகேஷன், ஒப்பு கொடுக்கணும். 2வது நன்றி சொல்லணும். 3வது ஆராதிக்க வேண்டும். அவரை ஆராதிச்சுட்டே இருக்கணும். அடரேஷன் அது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் முடியவே முடியாது. 4வது ஜெபம் என்ன ஜெபம் தெரியுமா? முக்கியமானது கன்ஃபெஷன், பாவ அறிக்கை மேற்கொள்ள வேண்டும். நீ பாவம் செஞ்சிருக்கிற, நான் பாவம் செஞ்சிருக்கிறேன். திருப்பாடல் 51 இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இன்னைக்கு உறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை திருப்பாடல் 51 படிச்சிடுங்க. சின்ன ஹோம்ஒர்க். யாரெல்லாம் செய்வீங்க? டெய்லி படிப்பீங்களா? சூப்பர், வெரி குட். அப்போது 51, ஆண்டவரே உம்முடைய பார்வையிலே நான் தீயது செய்தேன், என்னை உம்முடைய முன்னிலிருந்து என்னை போ அப்படி சொல்லிடாதீங்க. உங்கள் தூய ஆவி என்னிடமிருந்து எடுத்து விடாதீர். எவ்வளோ அழகான ஜெபம். கன்ஃபெஷன், பாவ அறிக்கை செய்ய வேண்டும். நீ பாவ அறிக்கை செய்தன என்ன தெரியுமா கிடைக்கும்? உன் குடும்பத்தில் அமைதி இருக்கும். யோசிச்சு பாருங்க, கடைசியாக எப்போ கன்ஃபெஷன் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, கடைசியாக எப்போ அழுத, கடைசியாக எப்போ ஆராதிச்ச, ஒன்று ஒன்றா இப்போ கேட்டுகிட்டே இருப்பான், சொல்லிகிட்டே இருக்கலாம். கடைசியாக எப்போ நீ நன்றி சொன்ன, கடைசியாக எப்போ ஆராதிச்ச ஆண்டவரை, கடைசியாக எப்போ அழுதுருக்கிற, கடைசியாக எப்போ கன்ஃபெஷன் போன. இல்லை ஃபாதர் 3 வருஷம் ஆயிடுச்சு ஃபாதர். தயவுசெய்து என் அன்பு மக்களே, டோன்ட் டிலே. ஆமாம் சொல்கிறாரு, பஞ்சம் வரப்போது, அது உணவுக்கான பஞ்சம் இல்லை, வார்த்தைக்கான பஞ்சம். இறை வார்த்தையை வாசிங்க, பழக்கம் இருக்கட்டும். கன்ஃபெஷன் அழகான களிம்பு, ஒரு மருந்து. ஆண்டோடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பாவ ஒப்புரவு அருள் அடையாளத்தை விட வேறு ஒரு வழியே கிடையாது. கன்ஃபெஷன் செய்து ஆண்டோடைய இரக்கத்தை பெறுவது ஒரு ஜெபம். இறுதியாக கடைசியாக
இன்டர்செஷன். இன்டர்செஷன் என்னது? பரிந்து பேசுறது, சிபாரிசு செய்யறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிபாரிசு செய்யறது. நீங்கள் யாருக்காவது சிபாரிசு பண்ணியிருக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்துக்கே வேண்டி நிற்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கே வேண்டி நிற்கிறீங்க, யாருக்காவது சிபாரிசு பண்ணியிருக்கிறீங்களா? பண்ணணும். சிபாரிசு செய்ய வேண்டும், பரிந்துரை செய்ய வேண்டும். அப்படி நமக்கு ஒரு பரிந்துரையாளர் இருக்கிறார். யாரு? அழகு, சூப்பர். அந்த அம்மா கிட்ட போங்க, உங்களுக்காக பரிந்து பேசுவாங்க. தூய ஆவியர்கிட்ட ஜெபிங்க, அவர் உங்களுக்காக பரிந்து பேசுவா. புனிதர்கிட்ட போங்க, அவர் உங்களுக்காக பரிந்து பேசுவாங்க. பிரைஸ் தி லார்ட். நான் போய் பரிந்துரை வாங்கிட்டு நான் பிறருக்கு பரிந்துரை செய்யாமல் போயிடக்கூடாது. எனவே நாம் 5 விதமான ஜெபத்தை இனி வருகிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்பப்போ பயன்படுத்திக்கலாம். முதல்ல என்னது? ஒப்பு கொடுக்கறது. 2வது நன்றி சொல்கிறது. 3வது ஆராதிக்கிறது. 4வது பாவ அறிக்கை மேற்கொள்வது. 5வது பரிந்துரை செய்வது. செய்யலாமா? God bless you.